உயிரே என் உயிரே என்னவோ நடக்குதடி அடடா இந்த நொடி வாழ்வில் இனிக்குதடி ஒரு நிமிடம் என்னை நீ பிரியாத துடிக்க இருப்புண்டல்லா தேவதைக்கு வெட்கம் பண்ணல்லா முத்து வந்த முத்தம் கொடுத்தல்லோ பூவுக்குள்ள புயல் அடித்தல்லோ. நான் யூடியூப் பார்த்து வந்தேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்தாருங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெசிபல் ஆட்டோ. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு இக்னிஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பாசிவ் செட்டப் அந்த பிளானில் தான் வந்திருக்காங்க. ஃப்யூச்சரில் ஒரு 3-வே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டு. ஸ்பீக்கர்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் வந்து எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு 3-வே செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பீக்கர்ஸ் அதுக்கு வந்து பட்ஜெட் வைஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்ட அந்த கஸ்டமருக்கு அதுதான் முதல் கொரியே சொன்னது. ஹெட் யூனிட் வந்து பேசும்போது ஃபைனல் எப்போ 6650. ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய நீங்கள் அதான் போடுறீங்க, அதே போட்டுக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரே இதை ஹெட் யூனிட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா சில டிஸ்கஷன்ஸ் இருந்தது. இஎஸ்பி சஜஸ்ட் பண்ணோம், மொசைல் சஜஸ்ட் பண்ணோம். பட் எனக்கு தெரில, நான் ஆல்பைன் தான் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. ஓகே, ஆல்பைனே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஆல்பைனில் டைப் எஸ் ஹை ரெசல்யூஷன் ஸ்பீக்கர்ஸ், ஃப்ரண்ட் காம்பனன்ட், ரியர் கோ ஆக்சல். இனிஷியலாக இதை சஜஸ்ட் பண்ணோம். ஏன்னா இதை ஃப்யூச்சரில் ஒரு டிபி சீரிஸ் மிட் ரேஞ்ச் வச்சுட்டு ஒரு 3-வே பண்ண முடியும். நம்ம அப்படி தான் நிறைய வண்டிக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அது டேரெக்டாக 3-வேவாகவும் பண்ணி கொடுக்குறோம். ஃப்யூச்சர்லேயும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட்லேயும் பண்ணித்தரோம். ப்ளஸ் இங்கே வந்து அவர் ஏன்னா ஒரு ஹைஸ் அண்ட் மிட்ஸ் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆடியோ ஃபுல்லாக இருக்காது. ஸோ தோ இட் இஸ் அ பேசிக் செட்டப், பேசிக் பேக்கேஜ் செட்டப். ஒரு கண்டிப்பாக ஒரு லோ அண்ட் மியூசிக் கண்டிப்பாக நமக்கு வேணும். அது இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஆடியோவே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அந்த ரீசனுக்காக இங்கே ஒரு மோனோ ஆம்பிளிஃபையர் அந்த சப்வூஃபர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணது வந்து, ஏன்னா அவர் நம்ம டெமோ காரில் கேட்டுட்டு எனக்கு இதே மாதிரி சப்போட பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு வேணும்னு கேட்டார். ஸோ அதே ஸ்பீக்கர்ஸ் போட்டோம். டைப் எஸ்ஸோட சப்வூஃபர், தென் வந்து ஒரு மோனோ ஆம்பிளிஃபையர். ஆஸ் யூஷுவல் நம்ம சவுண்ட் பூஸ்டர், எப்போவுமே சவுண்ட் பூஸ்டர் தான் போடுறோம். இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் 1000 வாட்ஸ், 1000.1. அதோட மெயின் இது 1000.1 at 1 ohms 1000 வாட்ஸ் பக்காவாக ஹேண்டில் பண்ணும். அதில் அந்த மோனோ ஆம்பிளிஃபையர் இட் கேன் ஹேண்டில் எனி சப். அந்த சப்வூஃபரோட நேச்சர் மாறாமல் நம்மளுக்கு கிடைக்கிறது, அந்த அவுட்புட் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு சப்வூஃபருக்குமே ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் இருக்கும் கண்டிப்பாக. அந்த சிக்னேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது அழகாக நம்ம கோப்பப் பண்ணுது சவுண்ட் பூஸ்டர். அதனால நம்ம சவுண்ட் பூஸ்டர் நிறைய இப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம். ஏன்டா இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த மோனோ ஆம்பே போடுறாங்க, மார்க்கெட்டில் எத்தனையோ ஆம்ப் இருக்குது, அதையே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது. பார்த்தீங்கன்னா டேம்பிங்கும் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு இன்னொரு மெயின் விஷயம், நீங்கள் ஒரு ஆடியோ செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் டேம்பிங்கெலாம் பண்ண மாட்டேன். 4 ஸ்பீக்கர்ஸு, ஒரு செட்டு, ஒரு கேமரா முடிஞ்சுது அப்படின்னா அப்படியே விட்ருங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம். ஃப்யூச்சரில் நீங்கள் ஆடியோ பண்ண போகிறீங்க அப்படின்னா இனிஷியலாகவே ஒரு டேம்பிங் கம் ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் நாளைக்கு அதை அப்கிரேட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு 2-வேலேருந்து 3-வே அப்கிரேட் பண்ண போகிறீங்க, அட் எனி காஸ்ட் வந்து திருப்பி அதை பிரிச்சுட்டு இருக்க வேண்டாம். பிரித்து அந்த டேம்பிங் பிரித்து திருப்பி கழட்டி திருப்பி மாட்டி அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவாய்ட் பண்ணுறக்காக தான் இந்த இடத்துல நம்ம முதலே அவருக்கு வந்து இந்த கஸ்டமருக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம்னா, நீங்கள் டேம்பிங் ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. அவர் டேம்பிங் வந்து பட்ஜெட்டில் வரல, எனக்கு கொஞ்சம் அடுத்த ஃபேஸில் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. பட் அடுத்த ஃபேஸில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, திருப்பி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நீங்கள் கழட்டுற மாதிரி இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கழட்டி, கிராஸ் ஓவர்ஸ் எல்லாத்தையும் கழட்டி, எல்லாமே கழட்டி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது திருப்பி அடிஷ்னலாக நீங்கள் அதுக்கு முன்னாடி லேபர்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அதை வந்து அவாய்ட் பண்ணுறோம். இனிஷியலாகவே டேம்பிங்கும் பண்ணிக்கோன்னு சொன்னால் சரின்ற ஒரு 4 டோர் டூயல் லேயர் டேம்ப் பண்ணியிருக்கோம். இதுதான் அதனோட ஃபுல் செட்டப்பு. அட் ப்ரெசன்ட் இந்த கண்டிஷனில் இருக்குது. அவர் ஃப்யூச்சரில் 3-வே பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கார். அவருக்கு இடையிலோட ஒரு இடம் கேட்டார், பண்ணிக்கலாம் 3-வே அப்டேட் பண்ணிக்கலான்னு கேட்டிருந்தார். பட் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாதனால அது ஸ்டாப்பாக இருக்குது. ஃப்யூச்சரில் அதுவும் வரும், அந்த வீடியோவும் கண்டிப்பாக ஆகும். பண்ணாதீங்க. தேங்க்யூ.